வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்ல இன்னைக்கு நம்ம 57வது நாளுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 561வது கேள்வி பாருங்க. Q என்பது கூட்டலையும், T என்பது கழித்தலையும், J என்பது பெருக்கலையும், K என்பது வகுத்தலையும் குறித்தால் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா முதல்ல இந்த சிம்பிள்லாம் அவங்க என்னென்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 30, அதுக்கப்புறம் K. கேங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. K மீன்ஸ் டிவைடட் பை, அப்போ டிவைடட் பை 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Q. Qக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Q மீன்ஸ் ஆடட் டு, அதாவது Q என்பது கூட்டல், அப்போ பிளஸ். அடுத்த நம்பர் 3. 3க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா J. J என்ன சொல்லியிருக்காங்க? J என்பது பெருக்கல், J மீன்ஸ் மல்டிப்ளை பை, அப்போ இன்ட்டு. அடுத்ததா 6. 6க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? T. T என்பது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கழித்தல், அப்போ -5 இப்படிங்கிறது. இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது டிவிஷன் டி. அப்போ டிவிஷன் எங்கே இருக்குது? இதோ இந்த 2 நம்பருக்கு நடுவில். அப்போ 30 வகுத்தல் 2, 30 2ஆல் வகுத்தோன்னா 15 + 3 × 6 - 5. டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து பண்ண வேண்டியது மல்டிப்ளிகேஷன். பெருக்கல் எங்கே இருக்குது? இதோ 3க்கும் 6க்கும் நடுவில். அப்போ 15 பெருக்கல் 3 18 - 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. போர்ட் மாஸ் ரூல் படி அடுத்தது அடிஷன். அப்போ ஆட் ப்ளஸ் எங்கே இருக்குது? இதோ 15 + 18 ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 33. பேலன்ஸ் இருக்கிறது -5. அப்போ 33ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 28. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 2 28. புரியுதா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஆன்சரை வர வச்சிட முடியும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இதே மாடலில் நம்பர் மட்டும் மாற்றி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். Q, T இது எதையுமே மாற்றலை, உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் மாற்றுறேன். இதை உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் என்ன உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா 60, K 3, Q 5, J 6, T 9 இப்படின்னு கொடுத்துருக்கேன். 60, K 3, 60, K 3, Q 5, J 6, T 9 இப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த K, Q, J, T எல்லாம் அவங்க சொன்ன சிம்பிள் படி மாற்றி இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வீடியோவில் நம்ம ஒரு 3-4 கொஸ்டின் கொடுத்து வரோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. சரியா? அடுத்தது 562. 31 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பின் தரவரிசையில் மேலிருந்து கீழாக மோகன் மற்றும் மாயா முறையே 7 மற்றும் 11வது இடங்களை பிடித்துள்ளனர். மோகன் அண்ட் மாயா ranked 7th and 11th respectively from the top in a class of 31 students. அப்போ மேலே இருந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 31 பேர். இங்கே ஃபர்ஸ்ட் ஆள் இருக்காங்க அப்படின்னா கடைசியாக யார் இருப்பாங்க அப்படின்னா 31வது ஆள் இருப்பாங்க. இதில் நடுவில் 2 பேரை சொல்கிறாங்க. யார் யார்? மோகன் அண்டு மாயா. மோகன் மாயா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோகன், இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா மாயா. மோகனும் மாயாவும் மேல இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா மோகன் 7வது இடத்துலையும் மாயா 11வது இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 33 பேர். நம்ம முதல்ல மாயா வருவோம். மாயா எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 11வது இடத்துல. மொத்தம் 31, அவங்க 11வது ஆள். அப்போ அவங்களுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 20 பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா 31ல் 11 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 20. ஸோ மாயாவுக்கு கீழே இங்கேருந்து பார்த்தா 20 பேர் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நம்பர் போட்டால் 1 2 3 4ன்ட்டு மாயாவுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆளுக்கு என்ன நம்பர் வரும்? 20. அப்போது மாயாவுக்கு என்ன நம்பர் வரும்? 21ன்னு வரும். ஸோ கீழே இருந்து மாயா எத்தனாவது பிளேஸில் இருப்பாங்க அப்படின்னா 21வது இடத்துல இருப்பாங்க. இதை வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். பாருங்க, எந்த இடத்துல 21ன்னு வருது? இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மோகனுக்கும் நம்ம செக் பண்ணிடலாம். மோகன் 7வது பிளேஸில் இருக்காங்க. அப்போ மொத்தம் 31 பேர். அப்போ 31லேருந்து 7 மைனஸ் பண்ணுறோம். 31லேருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 24. அப்போது மோகனுக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 24 பேர். இங்கேருந்து 1 2 3 4ன்னு போட்டு வரோம்னா மோகனுக்கு முன்னாடி வர ஆள் எத்தனாவது ஆளாக இருப்பாருன்னா 24வது ஆள். அப்போ கீழே இருந்து வரும்போது மோகன் எத்தனாவது பிளேஸில் இருப்பார் அப்படின்னா 25வது பிளேஸில் இருப்பார். கரெக்டாக வருதா? ஸோ மோகன் கீழே இருந்து 25வது இடம், மாயா கீழே இருந்து 21வது இடம். புரியுதா? இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா 2 பேர் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா
மோகனுக்கும் மாயாவுக்கும் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? கொஸ்டின் என்ன? மோகனுக்கும் மாயாவுக்கும் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், உங்களால் அழகா சொல்ற முடியும். இவங்க 7வது பிளேஸ், இவங்க 11வது பிளேஸ். நம்ம கேட்கறது நடுவில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. ஏற்கனவே போன கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கொடுத்தேன்னா இங்க ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்ததா 563. ஏ முதல் இசட் வரை உள்ள 26 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கில அகரவரிசையில் முதல் மற்றும் 2வது எழுத்துக்கள், 3வது மற்றும் 4வது, 5வது, 6வது எழுத்துக்கள் போன்று வரிசையில் உள்ள அனைத்து ஜோடி எழுத்துக்களும் தனது அருகில் உள்ள எழுத்துடன் அவற்றின் நிலைகளை மாற்றிக்கொண்டால் உங்கள் வலதுபுறத்திலிருந்து எந்த எழுத்து 17வது எழுத்தாக இருக்கும்? அவங்க சொல்ற கொஸ்டின் புரியுதா? ஏ பி இடம் மாற்றி எழுதணும், பி ஏன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சி டி இடம் மாற்றி எழுதணும், டி சின். இந்த மாதிரியே எழுதிட்டே வரும்போது ரைட் சைட்ல இருந்து கேட்குறாங்க. முதல்ல எழுதி முடிச்சிடலாம். ஏ பி சி டி இ எஃப் இந்த மாதிரி எழுதினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். புரிஞ்சுதா எப்படின்னு சொல்லிட்டு? ஸோ 2 எழுத்தா மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டோம். அவங்க கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க? வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. பாருங்க, இப்போ ரைட் சைட்ல இருந்து 17வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ ரைட் சைட்ல இருந்து 17வதா இருக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னா ஆப்ஷன் 2 ஐ அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. முடிஞ்சிச்சு பாருங்க. புரியுதா? ரொம்ப சிம்பிள். என்னன்னா இவ்வளோ பெரிய பேராகிராஃப் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நீங்க படிச்சு இதுக்கான மீனிங் என்னன்னு புரிஞ்சு எழுதுனீங்கன்னா ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 564. காலை 8:24 மணிக்கு மணிமுள் மற்றும் நிமிட முள்களுக்கு இடையேயான கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, என்ன டைமுக்கு சொல்லியிருக்காங்க? மார்னிங் 8:24 அப்படின்னா இது நடுவில். கரெக்டா? மார்னிங் 8:24 அப்படின்னும் போது இந்த இடத்துல 6 இருக்கும், இங்க 7, இங்க 8, இந்த இடத்துல 9. கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல 3 4 5 எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. அவங்க கேட்டிருக்கிறது 8:24. ஸோ 8:24 அப்படின்னும் போது மணிமுள் இந்த 8 தாண்டி கொஞ்சம் போயிட்டு இருக்கும். 24 அப்படின்னும் போது நிமிடம் முள்ளும் அதே மாதிரி இந்த 25க்கு பக்கத்துல இருக்கும். கரெக்டா? எப்பவுமே கடிகாரத்துல 2 நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோணம் எத்தனை டிகிரியா இருக்கும் அப்படின்னா 30 டிகிரியா இருக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. கரெக்டா? 360 12ஆல, ஏன்னா மொத்தம் 12 நம்பர் இருக்கு. அப்போ ஓர் 12 12 12 36. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 30 டிகிரி வரும். இப்போ இங்கே பாருங்க, 8க்கும் 7க்கும் நடுவில் 30 டிகிரி, 7க்கும் 6க்கும் நடுவில் 30 டிகிரி, 6க்கும் 5க்கும் நடுவில் 30 டிகிரி. இது ஒன்று 30 30 30ன்னு வந்துடும். இப்போ என்ன அப்படின்னா இந்த நிமிடமுள் இங்கேருந்து இதுக்குள்ள இதுக்கு நடுவுலையும் மொத்தம் எத்தனை தான் இருக்கும்னா 30 டிகிரி தான் இருக்கும். கரெக்டா? இப்போ இது என்னவாயிருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கும் 1 2 3 4 5 மொத்தம் இங்கே 5 நிமிடம் இருக்கா நடுவில். அந்த 5 நிமிடத்துக்கும் சேர்த்து 30 டிகிரி நகரும். இப்போ எத்தனை நிமிடம் நகர்ந்துட்டு இருக்கு? 4 நிமிடம் நகர்ந்துட்டு இருக்கு, 24. அப்போ 5 நிமிடத்துக்கு 30 டிகிரி அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு 1 5 5 6 5 30, ஒரு நிமிடத்துக்கு 6 டிகிரி. அப்போ இங்கே நகர்ந்துருச்சு. இப்போ 5ஆண்ட வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இது எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 6 டிகிரியா இருக்கும். கரெக்டா? 30 30 30 90, இது ஒரு 6 96 ஆச்சு. ரைட்டா? அடுத்தது இங்க வந்தீங்கன்னா இங்க அதே மாதிரி தான் 8க்கும் 9க்கும் நடுவில். ஆக்சுவலாக நடுவில் எப்போ வரும்? இந்த 30ல வந்துச்சுன்னா இங்கேயும் அதே மாதிரி நடுவில் 30 டிகிரி தான். நம்ம சொல்றது புரியுதா? ஏற்கனவே என்ன வச்சிருக்கோம்? 30 30 30 இந்த 3த்துக்காக 5 to 6 6 to 7 7 to 8 இது 3த்துக்காக நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 30 30 30 அப்படின்னு சொல்லிட்டு 90. அது இல்லாம இப்ப இந்த 5ஆண்ட வர்றதுக்கு ஒரு நிமிஷம் இருக்குன்றதால அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 6 டிகிரி வச்சிருக்கோம். கரெக்டா? இப்ப இது 8ல இருந்து 9 போறதுக்குள்ள இந்த 24 நிமிஷத்துல எவ்வளவு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் பார்த்தோம்னா 60 நிமிடம். 8ல இருந்து 9 போறதுக்கு இருக்கிற மொத்த டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி. மொத்தம் 30 டிகிரி 60 நிமிஷம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது அரை டிகிரி நகரும். ஒரு நிமிஷத்துக்கு கரெக்டா மணிமுள் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி நகரும்? அரை டிகிரி நகரும். இங்க மொத்தம் எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரினா 24 நிமிஷத்துக்கு 24 × அரை 12 டிகிரி நகர்ந்திருக்கும். ஸோ அது கூட எதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 12. அப்போ பாருங்க 30 60 90 100
108 டிகிரி. ஸோ இந்த நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் நடுவில் எவ்வளோ கோணம் இருக்கும் இப்போ அப்படின்னா 108 டிகிரி இருக்கும். ஆப்ஷன் 2. இன்னொரு வாட்டி கம்பைல் பண்ணி சொல்லிட பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். கடிகாரத்தில் ஒவ்வொரு மணிக்கும் நடுவில் இந்த 1, 2, 2, 3, 3 to 4 இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எத்தனை டிகிரி அப்படின்னா 30 டிகிரி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1. அடுத்ததா ஒரு நிமிடத்துக்கு நிமிடமுள் எவ்வளோ நகரும்? ஒரு நிமிடத்துக்கு நிமிடமுள் எவ்வளோ நகரும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 டிகிரி. அதே ஒரு நிமிடத்துக்கு மணிமுள் எவ்வளோ நகரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/2 டிகிரி நகரும். நிமிடமுள்ளா இருந்தால் 6 டிகிரி நகரும் ஒரு நிமிஷத்துக்கு, மணிமுள்ளா இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி நகரும். இது தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 565. டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஒரு சர்க்கிள், அடுத்தது வரும்போது அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டாங்க. கரெக்டா? ஆனால் இந்த நடுவில் இந்த லைன் என்ன பண்ணிட்டாங்க? இப்படி சர்க்கிள் போட்டுட்டு இந்த நடுவில் வர லைனை கட் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற லைனை மட்டும் வச்சுட்டாங்க. ரைட்டான்னு பாருங்க. நடுவில் ஒரு லைனை போட்டுட்டு சுற்றி இருக்கிற இந்த ஸ்ட்ரைட் லைன் கூட வச்சுக்கிட்டாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு சுற்றி இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நடுவில் இருக்கிறதுல என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். அப்போ பாருங்க எப்படி கிடைக்கும் நமக்கு? இது ஒரு பெரிய பாக்ஸு, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் போடுறோம். பாக்ஸ் போட்டு இந்த நடுவில் இருக்கிறதுலாம் விட்டுரும். அப்போ நடுவில் இருக்கிறதுலாம் விட்டுட்டோம்னா லைன்ஸ் எங்கே மட்டும்தான் வரும்? இந்த 4 சைடில் இருக்கிற லைன்ஸ் அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க எது வரும்? செகண்ட் நடுவில் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பாக்ஸுக்குள்ளேயே லைன் போது கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ இந்த 5 கேள்வி நம்ம மேட் டாபிக்ல இருந்து பார்த்தோம். அடுத்த 5 கேள்வி சேட்ல இருந்து பார்க்கலாம் பாருங்க. 1 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நாணயத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள விகிதம். ஸோ வட்டத்தோட பரப்பளவு சுற்றளவு. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ ரெண்டு பக்கம் என்னவாயிடும்? பை கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? மீதி இந்த இடத்துல 6 இருக்கும், ஈஸ்ட் இந்த இடத்துல 2ன்னு இருக்கும். அவங்க ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் 1:2. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இதே கேள்வி நான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கேட்குறேன் பாருங்க. ஏற்கனவே 2 கேள்வி கேட்டிருக்கேன்னா இப்போ சேட்ல இது 3வது கேள்வி. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நாணயத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள விகிதம். அவங்க ஆரம் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன். 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ நாணயத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் உள்ள விகிதம். ஆன்சர் இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் இருந்தே சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த 4த்துல எது வரும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான ஆன்சர் 1:2. நான் உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி அந்த ஆரத்தை மட்டும் மாற்றிட்டு 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ஆன்சர் இந்த 4 ஆப்ஷனில் இருக்கு. உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். முடியும் உங்களால். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குற கொஸ்டினுக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஆன்சரை கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்ல சொல்றீங்க. அதனால தான் ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு நடத்தும் போதுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் சில கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து 567. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஆங்கிள் டிஇசியின் மதிப்பை காண்க. டிஇசி, சாரி தமிழ்ல தப்பா இருக்கு பாருங்க. தமிழ்ல டிஇசின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இங்கிலீஷ்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஐஜேகே எதோட வேல்யூ அப்படின்னா ஐஜேகே. ஏன்னா இதில் டயக்ராம்ல டிஇசியே இல்லை. ஐஜேகே தோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 2 பக்கம் சமமாக இருக்கிறதால இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று நம்ம 7th ஜாமெட்ரி நடத்தும் போதே சொல்லியிருக்கோம். ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இன்டீரியல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதுக்கு ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இதுக்கு சேமாக இருக்கும். அப்போ இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு. ஸோ எக்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2x. இந்த 2xோட வேல்யூ தான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த 128. நமக்கு எக்ஸ் தேவை. அப்போ 2ஆல் அடிச்சிடலாம். 2 6 2 12 4 2 8. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 64 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 64 டிகிரி. அவ்வளோதான் பாருங்க. சரியா? அடுத்ததா 568. ஒன்று பண்ணலாமா? நான் இதில் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு தரேன். இந்த வெளியில் இந்த 128 டிகிரி இருக்குல்ல, டயக்ராம் இதே டயக்ராமும் கொடுக்குறேன். இந்த நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு மாற்றிடுறேன். இந்த இடத்துல நான் வெளியில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 150 டிகிரின்னு கொடுக்குறேன். உள்ள வேல்யூ மாற்றலை. இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸுன்னு கொடுக்குறேன். இதே ஐடியாவை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும்ன்ட்டு இதை சொன்னால் அதே ஐடியா தான். சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி இது. சரியா? அடுத்ததான் 568. 7 14 21 28 எண் அமைப்பின் பொது வடிவம். த ஜெனரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன்னு கேட்டிருக்காங்க. 7 4 21 28. இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இது எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வர்றதுன்னு தெரியுதா? வெரி குட்.
எல்லாமே 7ஆம் வாய்ப்பாட்டில். 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 7 28, 7 டேபிள். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்னா 7n அப்படின்னு இருக்கும். முடிஞ்சிச்சு. எந்த வாய்ப்பாட்டில் வருதோ என்னங்கிறது 1 2 3 4ன்னு போட்டே போகலாம். 7ஆம் வாய்ப்பாட்டில் வந்தால் 7n, 5ஆம் வாய்ப்பாட்டில் வந்தால் 5n, 12ஆம் வாய்ப்பாட்டில் வந்தால் 12n. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஏற்கனவே 4 கொஸ்டின் கொடுத்தேன்னா 5ஆவதாக இன்னொரு கேள்வி கொடுக்குறேன். உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. 4 8 12 16 அண்ட் so on. இதோட ஜெனரலைசேஷன், இதோட பொது வடிவம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பார்க்கலாம். இதுக்கு கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல இருந்தே உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? அடுத்ததா 569. தந்தையின் வயதுக்கும் மற்றும் அவருடைய மகளின் வயதுக்கும் உள்ள வித்தியாசம் 36. தந்தையின் வயது அவரது மகளின் வயதில் 3 மடங்கு எனில் அவரது தந்தையின் வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? தந்தையின் வயது அவரது மகளின் வயதை போல 3 மடங்குன்னு கொடுத்துறாங்க. தந்தையோட வயசு இப்போ இப்படி எடுத்துக்கலாமே. மகளுக்கு இதில் நான் 2 விதமாக ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் வந்து சொல்லலாம், மெத்தடாகவும் சொல்லலாம். நீங்கள் மெத்தடாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மகளுக்கு எக்ஸ், அப்போது தந்தை அப்பாவுக்கு என்னவா இருக்கும்? 3x இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மடங்கு சொன்னாங்க? அப்பாவுக்கு 3 மடங்குன்னு சொன்னாங்க. 3 டைம்ஸ் அப்படிங்கிறதால கரெக்டாக இங்கே பாருங்க. இஃப் இஸ் ஏஜ் இஸ் த்ரைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் இஸ் டாட்டர்ஸ், 3 டைம்ஸ் த்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறதால 3x. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருக்கு இடையில கூடிய டிஃபரன்ஸ் 36ன்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ் பண்ணணும். 3xல இருந்து ஒரு எக்ஸ் வித்தியாசம்னா மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 36ன்னு சொல்லியிருக்காங்க. 3xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x. அப்போ 2x ஈக்குவல் டு 36. எக்ஸுக்கு பாருங்க 1 2 18 2 36. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18. ஸோ மகளோட வயசு என்ன கிடைக்குது அப்படின்னா 18ன்னு கிடைக்குது. அப்பாவுக்கு என்ன வச்சிருக்கோம்? 3x. அப்போ 3ஐயும் 18ஐயும் பெருக்கிறோம். 3ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 54. ஸோ தந்தையின் வயது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 54. ஒருவேளை மகளுடைய வயதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 18ன்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களாம்மா? அடுத்ததா 570. இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்க. பின்வரும் அருங்கோண வடிவங்கள் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக அமையும் எனில் ஏபிசியின் மதிப்புகள் முறையே. பாஸ்கல் ட்ரையாங்கல்ன்றது எங்க படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? நம்மளுடைய 7th டேர்ம்ல படிச்சிருக்கோம். 7th செகண்ட் டேர்ம் இல்ல 3rd டேர்ம்ல செகண்ட் டேர்ம்ல படிச்சிருக்கோம். சரிங்களா? அங்கிருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வேல்யூ கிடைக்கும். இங்க ஏ இருக்கு, இங்க 15 இருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 35 வரணும். அப்ப ஏவுக்கு பதில் என்ன போட்டா அது கூட 15 கூட்டு 35 வரும். வெரி குட். ஏவுக்கு பதில் 20. பாருங்க, 20 ஒரு 15 கூட்டினா 35. ஸோ ஏவோட வேல்யூ 20ன்னு வரணும். ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 20. 20 21 20 70. அப்ப எது வராது? இது வராது, இது வராது. 20ஆ இந்த 20ஆன்னு பார்க்கணும். சரி, அடுத்தது இங்க வரும். அதே மாதிரி தான் இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா இது வரணும். 35ஐயும் பியையும் கூட்டினா 56. ஒன்றில் மைனஸ் பண்ணி பார்த்துருங்க. 56ல இருந்து 35 மைனஸ் பண்ண அப்படின்னா 21. பாருங்க, பிக்கு 21 போடுங்க. 35ஐயும் 21ஐயும் கூட்டினா 56. கரெக்டாக வருதான்னு பாருங்க. அப்போ ரெண்டாவது ஆன்சர் பிக்கு என்ன வரணும்? 21. இங்கே 20ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது கிடையாது. அப்போ நிச்சயமா இதுதான் ஆன்சர். சி செக் பண்ணிடலாமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது வரணும். 35 கூட்டணும் அப்படின்னா 70. சிக்கு கரெக்டாக 70ன்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இதோ அப்போ 20, 21, 70ங்கிறது தான் ஏபிசிக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ இதோட நமக்கு 570 கேள்விகள் முடியுது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நான் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா? இன்னொரு 3 நாளில் மொத்தமாக 600 கேள்விகள் ஆகிடும். இதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்எம்எஸ்க்கு கண்டிப்பாக இதில் இருந்தே கொஷின்ஸ் வந்துடும். மேட்லையும் சேட்டில் வரக்கூடிய மேத்ஸுக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வச்சு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற முடியும். சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க இல்லையா என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும்ட்டு, அதெல்லாமும் கொஞ்சம் சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஓகேவாமா? நாளைக்கு இன்னொரு 10 கொஷினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.